ரைடிங் கியரோட அந்த ஏர் பிளக் தான் முக்கியம். அந்த ரைடு லைட்டாக ட்ரிசல் ஆகுது. ஹோப்ஃபுல்லி வந்து ரொம்ப மழை இருக்காது. எவ்வளோ தூரம் ப்ளாக் பண்ணணும்னு தெரியல. பாருங்கள், மழை கொட்டுது. இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக வெதர் வந்து ரைட் பண்ணாமல் தான் நல்லாவே இருக்காது. இப்போ இடி இடிக்குது பாருங்கள். பேக்கில் வந்து ஏஆர் போட்டு ஃபுல் சிஸ்டம் ஒருத்தர் வராரு. அவரோட தான் வந்து இடி. வா தலைவா, காது ஜவு கிழிஞ்சிடும் போல இருக்கு. Okay, super guys, finally we have started. Time is around 6:30 ஆயிடுச்சு. மழை வேறு கொஞ்ச நேரத்தில் நல்லா பிரித்து மேய்ஞ்சிச்சு. ஸோ வந்து 3 வண்டி எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 5 வண்டி வந்தாச்சு. ஃபைன். ஸோ எல்லாம் கேடப் ஆகுறாங்க. இப்போ தான் ஒரு ஃபோன் வருது. கட் பண்ணிடும். ஃபோன்லாம் தேவை. மழையில் ரைட் பண்ண போகிறோம். ஹோப்ஃபுல்லி வந்து ஹெவி ரெயின் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக காலி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, யார் வண்டி பண்ணி போகக்கூடாது. ஸோ ஒரு Z900 AR எக்ஸாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நிஞ்சா 650, அதுக்கப்புறம் 10R, அப்புறம் வந்து ட்ரைடண்ட். ஸோ மொத்தம் 5 வண்டி கிளம்புறோம். அண்ட் அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. டோட்டலாக 6 வண்டி இருக்கும். மழைனால ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக போக வேண்டியதான். ஓகே, ரைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இப்போ இருக்கிறதுல ப்ராப்ளம் வந்து ஒன்று தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து யார் பேனே போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வண்டியும் லாரி டயரு. ஸோ ஆப்வியஸாக வந்து சேரடி காமிச்சிரும். லைட்டாக ட்ரிசல் ஆகுது. ஹோப்ஃபுல்லி வந்து ரொம்ப மழை இருக்காது. நான் வந்து ரெயின் மோட்லலாம் மாட்டல. ஐம் ஓகே வித் ஸ்போர்ட்ஸ் மோட். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது அந்த சைடு. இங்கே போக வந்து டார்க் க்ளவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து ஓட்டணும். போக வந்து நல்ல மழை பிக்கப் ஆகுது. ஆக்சுவலாக வந்த டைமுக்கே நாங்கள் போயிருந்தோன்னா நல்லா போயிருக்கலாம். இப்போ வந்து நல்ல ரெயின் வந்து பிக்கப் ஆகாதான் அப்படியே போகிறாங்க. பாருங்கள், ஃப்ரெண்டில் ஒரு இன்டர்செப்ட் ஒரு குரூப் போகுது. இதோட ஒரு 4 மடங்கு பெரிய குரூப் ஒன்று இன்னும் முன்னாடி போகுது. அவங்களாம் ஐ திங்க் மழையெல்லாம் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. மழை கம்மியாக இருந்தால் ஐஸ்வர்யா பவன் போகலான்னு ஒரு ஐடியா. இன்கேஸ் வந்து மழை அதிகமாக இருந்ததுன்னா ஹரித்தங்குள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. we are not sure. இந்த ஒரு சின்ன ஃபேஸ் தான். அந்த ஃபேஸ் தாண்டிட்டோன்னா வந்து எல்லாம் ப்ராப்பராகிடும். நான் கோப்ரோ வந்து அப்படியே தான் மாட்டிகிட்டு தான் பேசிட்டு தான் போகிறேன். எவ்வளோ தூரம் வ்ளாக் பண்ணணும்னு தெரியல. பாருங்கள், மழை கொட்டுது. ஸோ மழை நிற்கட்டும். மழை எனக்கு ஒரு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். சவுண்டு இடி இடிக்குது பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு இடி சவுண்டு கேட்டால் நான் பொறுப்பு கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக வந்து மலையிலேருந்து வரல இடி. பேக்கில் வந்து ஏஆர் போட்டு ஃபுல் சிஸ்டம் ஒருத்தர் வராரு. அவரோட தான் வந்து இடி ஃபுல்லாகவே. வெதரே ப்ரெசென்ட்டாக மாறிடுச்சுங்க. அந்த கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து சன் வந்துருச்சு அண்டு கிளியராக இருக்குது. ஆனால் போக தான் தெரியும். வந்து ரிட்டன் வரும்போது மழை இருக்கா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் வெதர் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அதில் வேறு கண்ணாடியில் கோப்ரோ லென்ஸில் வேறு தண்ணி பட்டுனே தான் இருக்குது. பட் சொல்ல முடியல. இன்னும் ஒரு பிரதர் ஜாயின் பண்ணோம். அவருக்கு அப்படியே லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்ளி அப்படியே வந்து அவர் ஜாயின் பண்ணிப்பார். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி வந்து 6:50. காலைல ஏர்லியாக இருந்தாலே இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக வெதர் வந்து ரைட் பண்ணாமல் தான் நல்லாவே இருக்காது. ஏன்னா வெயிலெலாம் ஓடிட்டு இந்த மாதிரி
மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சில்னஸ் இருக்கும் பாருங்கள், சான்ஸே கிடையாது. நல்ல ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நம்மளும் வந்து கொஞ்சம் காஷியஸாக ஓட்டலாம், கொஞ்சம் காஷியஸாக ஓட்டணும். வராங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். எல்லோரும் வந்து அவசரப்பட்டு முறுக்கிட்டு கிளைமேட் நல்லா இருக்குது, வெதர் நல்லா இருக்குதுன்னா போய் சேர வேண்டியது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த மழை பெஞ்சனால என்ன ஆகுதுன்னா, மரம் இந்த கிளெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ரோடு ஃபுல்லாக கீழே வந்து ஊந்து கிடக்குது. அது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஃபேக்டரு. கொஞ்சம் நல்லா பார்த்து தான் ஓட்டணும். அதாவது ரைட் ஓவர்டேக் பண்ணும்போது டப்புன்னு எடுத்து பண்ணதோட என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரைட் ஓவர்டேக் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஓவங்க Z900. இந்த ஒரு Z900 போது பாருங்க, ஒன் ஆஃப் தி கிரேசியஸ்ட் எக்ஸாஸ்ட். இது சாதாரணமாக கிடையாது. அவர் அங்கே வராருன்னா நம்மளுக்கு தூரத்திலே கேட்டுரும் சவுண்டு. எல்லாம் எக்ஸாஸ்ட் சவுண்டு கிளியுது, நம்மளது மட்டும் தான் ஸ்டாக்காக அமைதியாக இருக்கும். ஆக்சுவலாக திருப்பி வந்து மழை பிடிச்சிருச்சு. லைட்டாக அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இங்கே யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணோம். டைம் இஸ் அரௌண்ட் 7:10. அப்பா நடந்துச்சுப்பா ஃப்ரண்ட்லலாம். கோப்ரோ பேட்டரிலாம் வச்சு அந்த ஜாக்கெட்டில் என்ன ஆகுதுன்னு தெரியல.
எல்லாரும் எப்படா ஒன்று சேருவோம், ஒரு பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பறக்குறாங்க. தலைவா காது ஜவு கிழிஞ்சிடும் போல இருக்கு. ரெண்டு பேர் எக்ஸாஸ்ட் போட்டுட்டு அங்கே எல்லா க்ரௌடையும் கிளியர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க.
அந்த சவுண்டே எக்ஸாஸ்ட் சவுண்டே ஒரு சவுண்டுங்க இருக்கும் பாருங்க. வெடி போட்டா பயந்துருப்பான் காருக்காரங்க. போட்டிருக்கு நல்ல வேலை போட்டிருக்க. ரைடிங் கியரோட அந்த இயர் பிளக் தான் முக்கியம் அந்த ரைடுக்கு. டாக்டர் கார்னரிங். டாக்டர் படுத்துறாரு போல இருக்குது.